அன்பர்களே வணக்கம். நாம் இன்னைக்கு வீடியோ பதிவில் எதை பற்றின தகவலை நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, புருஷ வசியம் செய்கிற ஒரு முறையை பற்றி தான் நம்ம இன்றைக்கி வீடியோ பதிவில் பார்க்க போகிறோம். அதாவது புருஷ வசியம் அப்படின்னா, அதாவது நம்ம விரும்பக்கூடிய ஆண்களை திருமணம் செய்து கொள்வதற்காகவும், காதலன் தன் மேலே அதிகப்படியான பாசமாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காகவும், கட்டிய கணவன் தன்னை விட்டு வேறு எந்த பெண்ணையுமே பார்க்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காகவும், தன்னை விட்டு பிரிந்து சென்று விடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ஆண்களுக்கு பெண்கள் செய்யக்கூடிய ஒரு வசிய முறை தான் புருஷ வசியம். சரிங்களா? இந்த புருஷ வசியத்தை பார்த்தீங்கன்னா பெண்கள் மட்டும்தான் பயன்படுத்த முடியும். சரிங்களா? ஏன்னா ஆண்களை வசியப்படுத்தக்கூடிய ஒரு பிரயோக முறை. சரிங்களா? இதை பெண்களுக்கு இந்த மையை பயன்படுத்த முடியும். இது ஒரு மை பிரயோக முறை. மையும் வச்சும் பயன்படுத்தலாம், உருவ பொம்மையும் செஞ்சு இந்த மந்திரத்தையும் இந்த மைகளை வச்சும் நம்ம பயன்படுத்தலாம். 2 வகைகள்லையுமே நம்ம பயன்படுத்தலாம். நான் 2 வகைகள்லையுமே எப்படி பயன்படுத்துறது அப்படிங்கிற முறையை நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். சரிங்களா? இந்த முறையை நீங்கள் விரும்பக்கூடிய ஆண்கள் மீது நீங்கள் இதை பிரயோகம் பண்ணினீங்க அப்படின்னா, அந்த ஆண் பார்த்தீங்கன்னா உங்களுடைய மரணத்தருவாய் வரைக்கும் உங்களை விட்டு பிரிஞ்சு போக மாட்டார். சரிங்களா? அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கும். சரிங்களா? இந்த மை முறைகள்லாம் பார்த்திங்கன்னா ஒரு தடவை பிரயோகம் பண்ணிட்டோம் அப்படின்னா ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். சரிங்களா? இன்றைய காலகட்டத்தில் 95% இந்த மை முறைகளை வச்சு தான் வசியம் பண்ணி. ஏன்னா மைமுறைகள் எளிமையாக எல்லாரையுமே வசியம் பண்ணி கொடுக்கும். சரிங்களா? ஏன்னா மைமுறைகள் பார்த்திங்கன்னா நம்ம விரும்பக்கூடிய எந்த விஷயத்தையுமே எளிமையாக சீக்கிரம் வசியம் பண்ணி கொடுத்துரும். சரிங்களா? அதனால தான் 95% பேர்கள் பார்த்திங்கன்னா மைமுறைகளை தேர்ந்தெடுக்கிறது. சரிங்களா? சரி, இந்த புருஷ வசிய மை எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பார்ப்போம். இதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு 5 விதமான மூலிகை நம்மளுக்கு தேவைப்படும். சரிங்களா? வெள்ளை விஷ்ணுகிராந்தி மூலிகை தேவைப்படும், வெள்ளை குண்டுமணி தேவைப்படும், அடுத்து பார்த்திங்கன்னா தொட்டால் சினிங்கி மூலிகை தேவைப்படும், அடுத்து குப்பை மேனி மூலிகை தேவைப்படும், அடுத்து ஆடையொட்டி மூலிகை தேவைப்படும். இந்த மூலிகை பார்த்திங்கன்னா ஒரு 3 மூலிகை சாதாரணமாகவே எல்லா இடத்துலையும் கிடைக்கும். ஒரு 2 மூலிகைகள் மட்டும்தான் கொஞ்சம் கிடைக்கிறது ரேர். சரிங்களா? இந்த ஆடையொட்டியும் வெள்ளை விஷ்ணுகிராந்தியும் மட்டும்தான் என்ன செய்யும்னா கொஞ்சம் கிடைக்கிறதுக்கு கொஞ்சம் ரேரு. சரிங்களா? ஆனால் ஒரு சில இடங்கள்ல இந்த மூலிகைகள்லாம் கிடைக்கும். சரிங்களா? இந்த மூலிகைகளெல்லாம் பார்த்திங்கன்னா பூச நட்சத்திரம் வரக்கூடிய அந்த நாள் அன்னைக்குன்னு விடியற்காலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் இந்த மூலிகைகளுக்கு காப்பு கட்டி சாப நிவர்த்தி செய்து இந்த மூலிகை பக்கத்தில் நீங்கள் உட்காந்து ஓம் நமச்சிவாய அப்படிங்கிற அந்த பஞ்சாட்சரத்தை 1008 தடவை இந்த மந்திரத்தை சொல்லி, அந்த கையில் ஒரு விபூதி அள்ளிக்கிட்டு இந்த மந்திரத்தை 1008 தடவை சொல்லி, அந்த விபூதியை இந்த மூலிகை மேலே தூவி இந்த மூலிகையுடைய சாபத்தை போக்கி நம்ம காப்பு கட்டி அந்த மூலிகையுடைய வேர் முழுவதையும் எடுத்துக்கிறோம். சரிங்களா? எடுத்துக்கிட்டு இந்த மூலிகை முழுவதையுமே ஒரு புது மண் சட்டியில் என்ன செய்யணும்னா புடம் போட்டு அந்த மூலிகையுடைய வேரெல்லாம் ஒரு கல்வத்தில் போட்டு நல்லா நைஸ் பக்குவத்தில் அரைச்சிங்க அப்படின்னா நல்லா தூளாக வரும். இதோட பார்த்திங்கன்னா அத்தரு, புணுகு, செவ்வாது, கோரோசனை, குங்குமப்பூ, பச்சை கற்பூரம் இந்த வஸ்துக்கள்லாம் சேர்த்து காராம்பசு நெய். சரிங்களா? காராம்பசு நெய் அப்படின்னா மலைப்பகுதிகளில் வாழக்கூடிய மாடுகள். சரிங்களா? அந்த பசுல உள்ள நெய் எடுத்து நம்ம என்ன செய்யணும், இந்த மைக்கு அரைக்கணும். ஏன்னா இந்த மாதிரி பொருட்களெல்லாம் மை அரைக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி பொருட்கள்லாம் தேடி கண்டுபிடிச்சி வாங்கி இதை அரைக்கிறது தான் பெருசு. ஆனால் வாயில் சொல்லும் போது ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஆனால் இந்த பொருட்களையெல்லாம் நம்ம ஃபஸ்ட்டு பர்ச்சேஸ் பண்ணி வச்சுக்கிட்டு அதன் பிறகு தான் இந்த மை அரைக்கிறதுக்கு இந்த மை அரைக்கிறதுக்கு ஒரு கல்வம் ஒன்று தேவை. சரிங்களா? நல்லா இதெல்லாம் இது பண்ணி இந்த காராம்பசு நெய் விட்டு நல்லா அரைக்கணும். ஒரு கட்டி இல்லாமல் ஒரு 2 மணி நேரம் நல்லா அரைச்சிங்க அப்படின்னா நல்லா நைஸாக வரும். அப்படியே நைஸாக இருக்கும். சரிங்களா? அப்புறம் அந்த நம்ம மையை அரைக்கும் போது நான் ஸ்க்ரீனில் கொடுக்கக்கூடிய மந்திரத்தை சொல்லிக்கிட்டே அரைக்கணும். சரிங்களா? அதுவும் ஒரு விஷயம். அதன் பிறகு இந்த மையை என்ன செய்யணும், ஒரு தாமரை இலையிலையோ இல்லை ஒரு செப்பு டப்பாலையோ நீங்கள் என்ன செஞ்சுங்கன்னா வலிச்சு பதனப்படுத்தி வச்சுக்கோங்க. அதன் பிறகு ஒரு பௌர்ணமி நாள் அன்னைக்குன்னு உங்களுடைய பூஜை ரூமில் இந்த ஒரு தாம்பாள தட்டுலையோ இல்லை
வாழை இலையை விரித்து அந்த மை டப்பா வச்சு அந்த மைக்கு மல்லிகைப்பூ வச்சு தேங்காய் வாழைப்பழம் வெற்றிலை பார்க்க இதெல்லாம் வச்சு பூஜை போட்டுட்டு ஒரு இனிப்பு பதார்த்தங்கள் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னு ஏதாவது ஸ்வீட் ஏதாவது இருந்துச்சுன்னா அந்த இலையில் அதை வச்சு என்ன செஞ்சுருங்கன்னா பூஜை போட்டுருங்க. பூஜை போட்டு முடித்த பிறகு ஒரு நாளைக்கு 1008 மந்திர உரு சரிங்களா, 1008 வீதம் மொத்தம் 48 தினங்கள் இந்த மைக்கு பார்த்தீங்கன்னா உரு கொடுக்கணும் சரிங்களா. உரு கொடுத்து முடித்த பிறகு அதன் பிறகு இந்த மையை எடுத்துட்டு நீங்கள் ஒரு ஆணை வசியப்படுத்த போகிறீங்க அப்படின்னா இந்த பெண் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த மையை அந்த மந்திரத்தை 3 தடவை சொல்லிவிட்டு நீங்கள் எந்த ஆணை விரும்புகிறீங்களோ அந்த ஆணை மனசுக்குள்ளே நினச்சிட்டு இந்த நபர் எனக்கு வசியமாகணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டு இந்த மையை எடுத்து உங்களுடைய நெற்றியில் நீங்கள் வச்சுக்கிட்டாலும் சரி, இல்லை அந்த மையை நீங்கள் உங்களுடைய நெற்றியில் வச்சுக்கிட்டு அவங்க முன்னாடி போய் நின்று பேசினாலும் சரி சரிங்களா. அவங்க முன்னாடி போய் பேச முடியலைனாலும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஆனால் அவங்க நினச்சி இந்த மையை நீங்கள் வைக்கும்போது அந்த ஈர்ப்பு சக்தி என்ன பண்ணும் அப்படின்னா அவரை உங்கள் பக்கடி இழுத்துட்டு வரும். அவர் எந்த வகையில் இருந்தாலும் சரி, எந்த ஊரில் இருந்தாலும் சரி, உங்களுடைய நினப்பு அவருக்கு அடிக்கடி தூண்ட ஆரம்பிக்கும். உங்களோட பேசணும், உங்களோட பழகணும், உங்களோட இருக்கணும் அப்படிங்கிற இந்த ஆர்வங்களை என்ன செய்ய ஆரம்பிக்குன்னா தூண்டும் சரிங்களா. இதுக்காக இந்த மையை போய் அவர்கிட்ட தான் வைக்கணும் அப்படிங்கிற அவசியமே கிடையாது சரிங்களா. ஆனால் அதே மையை அவர் தலையில் தெரியாமல் நீங்கள் தடவிட்டினாலும் அடுத்த கணமே அவங்களுக்கு வசியமாயிடுவாங்க சரிங்களா. ஆனால் இந்த மையை அப்படி அவங்களோட்ட போய் நீங்கள் பேச முடியாது அப்படிங்கிற பட்சத்தில் இந்த மையை நீங்கள் உங்களுடைய நெற்றியில் நீங்கள் வச்சுக்கிட்டாவே போதும். எண்ணி 11 நாள் இல்லைன்னா 21 நாளையில் அவங்க கண்டிப்பாக உங்களை தேடி வந்து உங்கள்கிட்ட என்ன செய்ய ஆரம்பிப்பாங்க, பழக ஆரம்பிப்பாங்க சரிங்களா. ஏன்னா அவங்க நீங்கள் இல்லைன்னா வாழ்க்கையே இல்லை அப்படிங்கிற அளவுக்கு அந்த மை என்ன செய்யும், அவங்களுடைய மனநிலையை அப்படியே மொத்தமாக மாற்ற ஆரம்பிக்கும் சரிங்களா. அந்த அளவுக்கு இந்த மைங்கிறது வந்து ரொம்பவும் சக்தி வாய்ந்த மை சரிங்களா. ஆனால் நான் வாயிட்ட இந்த மையை செய்கிறது ஈஸியாக இருக்கும், ஆனால் அதை செஞ்சு பார்க்கும்போது ரொம்ப கஷ்டம் சரிங்களா. அதனால் நான் சொல்லித்தந்த முறையில் நீங்களே பண்ணாலும் பண்ணிக்கலாம். இல்லைன்னா அந்த மை நம்மள்கிட்ட வேணும்னாலும் நம்மள்கிட்ட ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொண்டு அந்த மை நம்மள்கிட்டையும் வேணும்னா வாங்கிக்கிறலாம். உங்களுக்கு எந்த இடத்துல இருந்தாலும் உங்களுக்கு கொரியர் போட்டு வைப்போம் சரிங்களா. நீங்கள் மலேசியாவில் இருந்தாலும் சரி, சிங்கப்பூரில் இருந்தாலும் சரி, இல்லை எந்த நாட்டில் இருந்தாலும் எந்த ஊரில் இருந்தாலும் உங்களுடைய இது வந்து கொரியர் படுத்துகிறோம். ஆனால் கொரியர் சார்ஜ் உங்களுடைய இது தான் சரிங்களா. அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த புருஷ விஷயத்தை எப்படி வந்து பிரயோக முறையில் பண்ணுறது அப்படின்னு பார்த்திங்கன்னா இதுக்குன்னு ஒரு சக்கரம் இருக்கும். அந்த சக்கரத்தில் கீழே எழுதி, அந்த சக்கரத்தை ஒரு செப்பு தகட்டில் எழுதி அந்த சக்கரத்துக்கு கீழே நீங்கள் யாரை வசியம் பண்ண போகிறீங்களோ அந்த ஆணுடைய பேரை எழுதி அந்த புருஷ வசிய மைய அந்த எந்திரத்துடைய மையப்பகுதியில் வச்சு ஒரு 1008 தடவை மந்திர உரு கொடுத்து அவருடைய உருவம் போல் பச்சரிசி மாவில் செஞ்சு அந்த உருவத்துக்குள்ள அந்த சக்கரத்தை சொருகி நம்ம மல்லிகைப்பூ வச்சு அர்ச்சனை பண்ணி அந்த பாவையை கொண்டு போய் நீங்கள் உங்களுடைய பூஜை ரூமில் வச்சு நீங்கள் ஒரு மண் கலையத்தில் போட்டு கட்டி உங்களுடைய பூஜை ரூமில் நீங்கள் வச்சு வணங்குனீங்க அப்படின்னா 11 நாளைக்குள்ளே நீங்கள் அந்த விரும்பிய நபர் பார்த்தீங்கன்னா உங்கள் எந்த இடத்துல வச்சுருக்கீங்களோ அந்த வீடு தேடி வருவாங்க. யாருக்காக வசியம் பண்ணமோ அவங்க மேலே பைத்தியமாக இருப்பாங்க. அவங்க இல்லைன்னா நான் இந்த உலகத்தில் இல்லை அப்படிங்கிற அளவுக்கு மாறும் சரிங்களா. இந்த முறையை 2 முறைகள்லையுமே பண்ணலாம். ஆனால் மைமுறைங்கிறது வந்து என்னை பொறுத்தவரை எளிமையானது, ஈஸியாக செஞ்சிடலாம். ஆனால் அந்த பொருட்களையெல்லாம் கண்டுபிடிச்சி ரெடி பண்ணி வச்சுட்டு நான் சொல்லக்கூடிய அந்த பூச நட்சத்திரத்தை தான் எடுக்கணும், விடியற் காலையில் தான் எடுக்கணும் சரிங்களா. இந்த முறை உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறேன். இதே போல் நீங்கள் புருஷவசிய மை தேவைப்படுறவங்க நம்மள்கிட்ட தொடர்பு கொண்டு இந்த மை நம்மள்கிட்ட வாங்கிக்கிறலாம் சரிங்களா. வாங்கிக்கிறலாம். அதற்கு உண்டான தொகையை நீங்கள் கட்டி உங்களுடைய அட்ரஸ் அனுப்பி வச்சிங்க அப்படின்னா கொரியர் மூலமாக உங்களுக்கு போட்டு வைப்போம். ஒரு சில பேர் கேட்குறீங்க சரிங்களா. நல்லா தெரிஞ்சுக்குங்க, என் வீடியோ பார்க்கக்கூடிய அன்பர்கள் எல்லாருக்கும் ஒரு விஷயம் சொல்கிறேன். என் மேலே நம்பிக்கை இருந்துச்சு அப்படின்னா என்னை தொடர்பு கொண்டு என்கிட்ட விஷயங்கள் கேட்கலாம் சரிங்களா. ஒரு விவண்டாவாதங்களாக பேசுகிறவங்க நம்மளை தொடர்பு கொள்ள வேணாம் சரிங்களா. என் மேலே என்னுடைய யூடியூப் சேனலை பார்க்குறவங்க, என்னை ஃபாலோ பண்ணுறவங்க, இந்த மாதிரி வேணுங்கிறவங்க, என் மேலே நம்பிக்கை உள்ளவங்க வேணுங்கிறவங்க நம்மள்கிட்ட தொடர்பு கொண்டு இந்த மாதிரி வாங்கிக்கலாம் சரிங்களா. நன்றி, வணக்கம்.